தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள முக்கிய ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்தும் நோக்கில் மாநில அரசு மாவட்ட ஆட்சியர்களுக்கு முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதிய மற்றும் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலங்களை தாமதமின்றி கையகப்படுத்தி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அரசு வலியுறுத்தியுள்ளது. தெற்கு ரயில்வே தரப்பில் வழங்கப்பட்ட தகவலின்படி தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% இன்னும் கையகப்படுத்தாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பல முக்கிய திட்டங்கள் பல ஆண்டுகளாக தாமதத்தை சந்தித்து வருகின்றன. மத்திய ரயில்வே அமைச்சகம் 22,808 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,700 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9 புதிய ரயில் பாதைகள், 3 இரட்டை ரயில் வழித்தடங்கள் உட்பட மொத்தம் 15 திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி பணிகளை முன்னெடுத்து வருகிறது. ஆனால் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மந்தமாக இருப்பதால் திட்டங்கள் முழு வேகத்தில் நகர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி, திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, சென்னை, புதுச்சேரி, கடலூர், ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை மற்றும் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி உள்ளிட்ட முக்கிய ரயில் திட்டங்கள் நில பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசு போக்குவரத்து, வருவாய், ஊரக வளர்ச்சி, நெடுஞ்சாலை மற்றும் நீர்வள துறைகள் உள்ளிட்ட 5 முக்கிய துறைகளை ஒருங்கிணைத்து செயல்பட உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாக கண்காணித்து நிலம் ஒதுக்கீட்டில் உள்ள தடைகளை களைந்து தேவையான நிலங்களை விரைந்து கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் ஏற்கனவே மாநில அரசின் பிற திட்டங்கள் செயல்படுகின்றனவா என்பதை ஆய்வு செய்து எந்தவித நிர்வாக தடையும் இல்லாமல் நிலங்களை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்றும் வழிகாட்டப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்களை விரைவாக நிறைவேற்றி தமிழ்நாட்டின் போக்குவரத்து உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதே இந்த உத்தரவின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது.